அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்துருக்காங்க. கண்கூடா இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்றிருக்காங்க. இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் பலர். அதனாலதான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கோம். வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி கால புருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி. லாபஸ்தானம் இந்த கும்பராசி. லாபத்தை அனுபவிக்க பிறந்தவர்களா அப்படின்னா இவங்க அறிவு, திறமை, உழைப்பு, சாதுரியம், வேலை செய்யற இடமே சொர்க்கம்னு இருந்தா கூட தான் பார்க்குற வேலை தான் எனக்கு தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற சித்தாந்தத்துல இந்த கும்பராசி அன்பர்கள் போவாங்க. ஆனா வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கே அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரர்கள் பெரிய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா லக்னம் எங்கேயாவது சிறப்பா அமர்ந்து அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளும் சிறப்பா இருக்கும்போது இளமையில சாதிக்கிறவங்களா இருக்காங்க. நிறைய கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னு பார்த்தா இந்த ராசிக்கு அதிபதியான சனி பகவானே இவங்களுக்கு 12ஆம் இடத்து விரயஸ்தானாதிபதி, மகரத்துக்கும் அதிபதி. அந்த வீட்டுக்குரிய கிரகமும் சனி பகவானா வரதுனால, ராசிநாதனே இவங்களுக்கு விரையாதிபதியா வரதுனால தன்னுடைய உழைப்பு, திறமை இது எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த இடத்துல போய் திட்டமிட்டு லாக் ஆயிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த கும்பராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்காகவே சொந்த நாடு, ஊரு எல்லாத்தையும் கடந்து போய் வெளியில போய் சம்பாதிக்கிறேன்னு எல்லா முயற்சிகள் எடுத்தும் விற்காததை விற்றும் வாங்காததை வாங்கியும் கூட வெளியில போவாங்க. ஆனா போன இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஷைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க நரித்தந்திரம் படைத்தவர்கள், சூழ்ச்சி வலை பின்றவங்க. நண்டு கதை மாதிரி இவங்க ஒரு ஸ்டெப்பு மேல எழுந்து வந்தா இவங்களை 10 மடங்கு கீழே இறக்கி விடுறதுக்கு ஆட்கள் தயாரா இருப்பாங்க இவங்களை சுத்தியே. என்ன காரணம்னா யாரையும் ஈஸியா நம்பி ராசியாதிபதியே இவங்களுக்கு விரையாதிபதியா வரதுனால சொந்த காசுலயே சூனிய வச்சுக்கிறவங்க இவங்க. தன்னுடைய உழைப்பையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து, தன்னுடைய ஊதியத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து, தன்னுடைய எல்லா நன்மைகளையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட கெஞ்ச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து ராசி அதிபதியே விரையாதிபதியா வரார். மற்றவங்களுக்கெல்லாம் கூட ஒருவேளை சுயஜாதகத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் விரையாதிபதியா வந்து அவரே ஆட்சி உச்சமாகி ரொம்ப பலத்தோடு இருந்துட்டாருன்னா ஆயுள பூரணமா கொடுத்துடுறார். அதே நேரத்துல அதுக்கு நிகரான விரய செலவுகளையும் தண்ட செலவுகளையும் இவங்களை செய்ய வச்சிடுறார். பொதுவா இந்த கும்பராசியில பிறந்தவங்க அதிகமா இழப்புகளை, வீட்டில் யாராவது வயதானவர்கள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன தன்னால முடியுமோ அத்தனை உதவிக்கரங்களையும் நீட்டுவாங்க. ஆனாலும் கூட அவங்க நோயிலிருந்து விடுபட முடியாம ஒரு சிக்கலுக்கு ஆளாகி தன்னுடைய சம்பாத்தியத்துல பெரும்பகுதியை மருத்துவமனைக்கு கொடுக்கிறவங்க இந்த கும்பராசி என்பர்கள். இவங்க எந்த உறவை நேசிச்சாங்களோ அந்த உறவுக்காரர்களுக்காக மருத்துவமனைக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு இவங்க வராங்க. அடுத்து சனி, உழைப்புக்கு காரகன். இவங்க உழைப்ப உறிஞ்சிடுறார். மற்றவங்க எல்லாரும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2-3 மணி நேரம் உழைச்சி பல ஆயிரம் சம்பாதிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாள் கணக்கில் வேலை பார்த்து கூட சில நூறுகளை சம்பாதிக்கிறதுக்கே தன்னுடைய நேரத்தின் பெரும்பகுதியை இழக்க வேண்டிய நிர்பந்தம் கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கிறார் இந்த விரையாதிபதியான சனி பகவான். அடுத்து காத்திருக்கக்கூடிய அமைப்பு. இருக்கிறதுலேயே பெரிய விஷயம் என்னன்னா இந்த காத்திருக்கிறது தான்.
சனினாலே மந்த கிரகம், மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். சனி பகவான் சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் உண்டு பண்ணக்கூடிய கிரகம். யாருக்காவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கும்பராசிக்காரர்கள் ஓடி போய் தன்னுடைய நாளை ஃபுல்லாக கெடுத்து கூட உதவி செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தா கூட இவங்க யார்கிட்டயாவது உதவின்னு கேட்டு போனாங்கன்னா அப்பதான் அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு ஏதாவது காரணம் சொல்லி கால அவகாசம் கேட்டு இவங்களுக்கு நேரத்தை கடத்தி அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமலே அந்த விஷயத்தை இவங்களை அனுபவிக்க முடியாம கெடுத்து விட்டுடுறாங்க. அடுத்து சொந்த பந்தத்துக்காக முதுமையில் இருக்கவங்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்ய போய் தன்னுடைய உத்தியோகத்தை கூட ஒரு சிலர் இழந்துடுறாங்க. அடுத்து அயன சயன போகஸ்தானம், இந்த 12ஆம் இடம். கும்பராசியில பிறந்தவங்க சுகபோகங்களை எல்லாம் துறந்து கூட செல்வத்தை ஈட்டி குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து உட்கார்ற நேரத்தில் ஏதாவது அக்கம் பக்கத்தவர்கள் அண்டை வீட்டார்களால் பெரிய கலகங்கள் வழக்குகள் ஏற்பட்டு சனிங்கிற நயவஞ்சக சூழ்ச்சி நரித்தந்திரத்தினால இவங்க நீதிமன்றம் கோர்ட்டு கேஸுன்னு அதிகம் போய் தன்னுடைய நேரத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்துகிறார். அடுத்து உடலில் ஏற்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஊனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எதிர்பாராத விபத்துகள், கண்டங்கள், இதெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக நடந்துருது. அது ரீதியான விரய செலவுகளையும் இவங்க அதிகமாக அனுபவிக்கக்கூடிய சூழலுக்கு வராங்க. விரயத்தை மட்டும்தான் சனி கொடுக்குறாரான்னா அப்படி இல்லை. சுயஜாதகத்துக்கு ஏற்ப நிறைய மாற்றங்கள் இருக்கும். எந்த கிரகத்தினால சனி சுயஜாதகத்தில் பார்க்கப்படுறார், சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கார், சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கார், இப்படி நிறைய ஜோதிட விதிகள் இருக்கு. பொதுவாக விரையாதிபதி இந்த நிலையில உங்களுக்கு விரயத்தை கொடுக்கிறார். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேலே தூக்கத்தை கெடுக்கிறதுல கும்பராசிக்கு சனி பகவானை மிஞ்சிய கிரகம் வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, உழைத்தா சாயங்காலம் ஆனால் நல்லா தூக்கம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் ஓடாய் உழைத்து தேஞ்சி தூங்குற நேரம் வரும்போது கூட குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, எதிர்பாராத சண்டை வழக்குங்கிற நிம்மதியில்லாத தன்மையால உடம்பு மட்டும்தான் படுத்திருக்கு. ஆனா மனசு படுக்கல, மூளை தூங்கல. அந்த சோர்வோட கூட மறுநாள் உத்தியோகத்துக்கு போய் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். அது பெட்டி கடையில ஒர்க் பண்றவங்கல இருந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க வரைக்கும் இதே நிலைதான். தூக்கம் இல்லாம சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம, ஒரு சிலருக்கு உணவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, சாப்பிட்ற நேரத்துக்கு என்னால் சாப்பாட்டில் கை வைக்க முடியலை அப்படிங்கிற நிர்பந்தத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, ராசி அதிபதியே கும்பராசி அன்பர்களுக்கு விரையாதிபதியா வரும் காரணத்தினால சனி பகவானுக்கு ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய, அதாவது சனி பகவான் 2 கிரகங்களை பிடிக்கலன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் விநாயகரை பிடிக்கல, 2வது ஆஞ்சநேயரை அவ்வளோ சீக்கிரம் இவரால் பிடிக்க முடியல. அப்போ அந்த விநாயக பெருமானுடைய அனுகூலம் இவங்களுக்கு இருந்தா, விநாயக பெருமான வணங்கினா மிகப்பெரிய நன்மைகளை இவங்க அனுபவிக்கலாம். குறிப்பா விநாயகர் கோவிலை சுத்தப்படுத்தி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய நன்மைகள் தேடி வரும். இன்னொன்னு, இவங்க உழைப்ப தானம் பண்ணணும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உழைப்பு வீணா போகும். அந்த உழைப்ப கோவில் குலங்கள்ல நல்ல காரியங்களுக்கு, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் மூலமா அந்த உழைப்பை இவங்க தானம் பண்ணலாம். இவங்களே நிறைய பொருட்செலவுகளை ஏற்கனவே அனுபவிச்சுட்டாங்க. அப்ப தன்னுடைய உழைப்பை தான் இவங்க தானமா கொடுக்க முடியும். அந்த உழைப்பை யாருக்கு தானம் கொடுக்கணுங்கிற கணக்கு இருக்கு. நல்லவங்களுக்கு தானம் கொடுக்கணும். நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு தான் விநாயக பெருமான வழிபாடு செய்யறது மூலமா நல்லவங்களை அவர் காட்டி கொடுப்பார். அப்ப உழைப்பு மூலமா கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு தானம் பண்ணலாம். அடுத்து இந்த சனீஸ்வர பகவான்னு சொல்லக்கூடியது எண்ணெய் வளங்களுக்கு காரகம். கடினமான வேலை செய்யக்கூடியவங்க, எண்ணெய் வளங்கள், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களையெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது சின்ன உதவி, உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யும்போது அது புண்ணியமாக மாறி அந்த சிறு தொகையை நீங்கள் இழந்தீங்கன்னா பெரிய அளவில்
விரயங்களிலிருந்து காப்பாற்றும். அதே மாதிரி இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துல இருக்கவங்களெல்லாம் பக்கத்துல கோவில் இல்லாத சூழ்நிலையில இருக்கவங்க கூட எந்த நிலையிலும் வழிபடக்கூடிய தெய்வம் தான் அந்த விநாயக பெருமான். வீட்டுல விநாயக பெருமானுடைய சின்ன விக்கிரகமாவது வச்சு சதுர்த்தி தினங்கள்ல விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை வச்சு அருகம்புல் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய பொருள் விரயத்திலிருந்து காக்கும். அடுத்து விநாயகருடைய அகவல், விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறது ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வீட்டிலும் பகவத்கீதைக்கு அடுத்தபடியா விநாயகர் அகவல் இடம்பெறணும். அந்த விநாயக பெருமானுடைய பாடலை தினமும் படிச்சு வர்றது மூலமா யோகம், முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. கும்பராசியில பிறந்தவங்க கட்டுக்கடங்காத விரய செலவுகள், தேவையில்லாத விரயங்கள், உழைப்புக்கு சரியான மரியாதை கிடைக்கல, செல்வம் சேரல, பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறவங்க பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வாசலை நீங்க மிதிச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில நிச்சயமா ஒரு வெளிச்சம் உண்டாகும். இது பாகம் 1. வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கிறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம். முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா? பணம் வந்தாதானே விரயம் ஆகிறதுக்கு. பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா? அந்த வகையில அடுத்து பாகம் 2ல வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும், 200% கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் 2ல கொடுக்கிறோம். இந்த வீடியோவை விட பாகம் 2 இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல, ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.